வணக்கம். நான் ரெனு ரெசிபி அண்ட் புலாக்ஸ். இன்றைக்கு நாங்கள் தக்காளி காயில் பால் கறி ஒன்று செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறன்றதை பார்ப்போம் வாங்க. நாங்கள் இன்றைக்கு செய்ய போகிற இந்த தக்காளி காய் பால் கறிக்கு தேவையான பொருட்களை என்னென்னு பார்ப்போம். இதில் 5 சின்ன பச்சை தக்காளி காய் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் வெட்டியிருக்கு. ஒரு வெள்ளை வெங்காயம் வெட்டியிருக்கிறேன். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கொள்வோம். கொஞ்சம் பால் எல்லாம் அவிஞ்சு இறக்குற நேரம் விட்டுட்டு இறக்கிக்கொள்ளுவோம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், எங்களோட ருசிக்கு தேவையான அளவு உப்பு, பெருங்காய பவுடர் வேணுமெண்டால் போட்டுக்கொள்ளலாம், போடாமலும் விடலாம். இதில் பெருசாக வாய்வுகள் இல்லை, வாய்வு உள்ளதுகள்னால் கட்டாயம் போட்டால் நல்ல. கூடுதலாக மிளகறி எல்லாத்துக்குமே போடுறது உடம்புக்கு நல்லது, ஆனால் போடாமலும் விடலாம். இனி நாங்கள் இந்த தக்காளி காயை வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். இந்த தக்காளி காயை வெட்டி எடுத்தாச்சு. இதுக்குள்ளே நாங்கள் இந்த வெட்டிக்கிற இந்த பச்சை மிளகாயை போட்டுக்கொள்ளுவோம். அதோடைய சேர்த்து இந்த வெங்காயத்தையும் போட்டுக்கொள்ளுவோம். இதுக்குள்ளே நாங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கொள்ளுவோம். காயாவிய காயில் இருந்தும் தண்ணியில் வரும். இப்போ அதனால் கொஞ்சமாக ஒரு 1/2 கப்பு கிட்ட உள்ள தண்ணி விட்டுருக்குறேன். அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கொள்வோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர், இல்லை 1/2 டீஸ்பூனு கொஞ்சம் கூடவா உப்பு போட்டுக்கொள்கிறோம். நாங்கள் பார்த்துட்டு அவிஞ்சப்புறம் பார்த்துட்டு நாங்கள் காணாட்டி போட்டுக்கொள்ளலாம். இதுக்குள்ளே தக்காளி காய், வெங்காயம், பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், உப்பு எல்லாம் போட்டாச்சு. இதை மூடி போட்டு அவிய விடுவோம். கொஞ்சம் அவிஞ்சிட்டு நாங்கள் திறந்து ஒரு கிளறி விடுவோம். இந்த தக்காளி காய் பச்சை தக்காளி தனியாகவும் கறி வைக்கலாம். கத்திரிக்காயும் தக்காளி காயும் போட்டு சேர்த்து கறி வைக்கலாம். இதுக்குள்ளே கருவாடு போட்டு வைக்கலாம், மாசத்தூள் போட்டு வைக்கலாம். ஒவ்வொன்றும் வித்தியாசமாக வேறு வேறு ருசியை தரும். நான் இன்றைக்கு தனியாக தக்காளி காயத்தான் போட்டு வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளே வேறு ஒன்றும் கூட இல்லை. இன்னும் கொஞ்சம் அவியட்டும். இதுக்குள்ளே நாங்கள் இப்போ இந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கொள்வோம். அரை கப்பு கிட்ட தான் தண்ணி விட்டேன் நான். ஆனால் காயாவிய காயில் இருந்து தர்ற தண்ணியால் தண்ணி நிறைய நிற்குது. இதுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் நாங்கள் பாலை விட்டுட்டு இதை இறக்கி கொள்ளுவோம். இதுக்குள்ளே நான் 2% பசுப்பால் தான் விட்டுருக்குறேன். நீங்கள் வேணுமெண்டா தேங்காய் பால் விடலாம்.
இந்த பாலும் விடலாம். சில பேர் பால் விடாமலே சும்மா அப்படியே போட்டுட்டு தண்டி இறக்கி அப்படியே சாப்பிட்றதும் இருக்குது. பால் விட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கொதிச்சோன்னே நாங்கள் நிப்பாட்டி எடுத்துக்கொள்வோம். உப்பு எல்லாம் அளவாக இருக்குது. உப்பு உப்பு எல்லாமே அளவாக இருக்குது. இனி நாங்கள் இதை நிப்பாட்டி டிஷ்ஷுக்கு மாற்றி எடுத்துக்கொள்வோம். இப்போ இந்த தக்காளி பால் கறி செய்து முடிஞ்சது. இதை நாங்கள் டிஷ்ஷுக்கு மாற்றி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ இந்த தக்காளிக்காய் பால் கறி செய்தாச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சுவைத்து பாருங்கள். மிகவும் இலகுவாக செய்யக்கூடியது. சைவமாக செய்யலாம், அசைவமாக செய்கிறேன்னு சொன்னால் மச்சன் சாப்பிட்றேன்னு சொன்னால் இதுக்குள்ளே கருவாடு போட்டு வைக்கலாம், கூனிரால் போட்டு வைக்கலாம், மாசு கருவாடு போட்டு வைக்கலாம், கத்திரிக்காயும் தக்காளிக்காயும் போட்டு மாசித்தூளங்கள் போட்டு வைக்கலாம், ஒவ்வொரு விதமாக வைக்கலாம். கட்டா கருவாடு எல்லாம் போட்டு வேறு வேறு மாதிரியான ருசியை தரம் ஒவ்வொன்றும் செய்யல. நான் இன்றைக்கு தனியாக சைவமாக தக்காளிக்காய் பால் கறி செய்திருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. இதை நீங்களும் வீட்டில் செய்து சுவைத்து பாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.